வெல்கம் டு த ஆர்ட் எக்ஸிபிஷன் ஆஃப் 2025 பை ஜிஎஸ் ஆர்ட்வே. நடத்துறது வந்து நாங்க மிஸ் சக்தி ராணி அவர்கள். நீங்க இங்க இருந்து ஒவ்வொன்றா நீங்க பாத்துட்டு வரலாம். இதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த ஓவிய கலைக்கும் கற்பனைக்கும் இடையே பலமாக திகழும் இந்த ஓவிய கண்காட்சிக்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கிறோம். இந்த கலைஞர்களோட சிந்தனைகளும் உணர்வுகளும் அதெல்லாம் இந்த கலர்ஸ் பாருங்க எவ்வளவு அருமையா பிரதிபலிக்குது. இதுல இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு கலர்ஸ் இருக்கு, அதுல எவ்வளவு ஒவ்வொரு கதை சொல்லுது. இந்த பெயிண்டிங் பாத்தீங்கன்னா சக்திராணி மேம் தான் வரைஞ்சிருக்காங்க. இந்த பெயிண்டிங் பேரு டிவைன் கணேஷா. ரெண்டு முகம் உள்ள ஒரு கணேசர். அந்த ரெண்டு முகத்திலயும் அந்த கண்களையும் அந்த தந்தத்தையும் அந்த முகத்துல அந்த உயர்ல எழுதி இருக்கிறதையும் அவ்வளவு அருமையா வரைஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெயிண்டிங் பேரு ராதா கிருஷ்ணா, வரைஞ்சவங்க பேரு தீபா. இது அக்ரிலிக் பெயிண்டிங் தான். ராதையும் கிருஷ்ணனும் அந்த புல்லாங்களை லோசிச்சு அந்த இது இருக்கிறது அவ்வளவு அருமையா வரைஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இது கேரளாவோட ட்ரெடிஷனல் டான்ஸ் ஃபார்ம் கதகளி. இந்த கதகளியோட அந்த முக பாவனை, அந்த கதகளிங்கிறதுனாலே எப்பயுமே வந்து அந்த மேக்கப் தான் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. அந்த மேக்கப்பை அவ்வளவு அருமையா கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம பென்சில் ஷேடிங்லயே சின்ன சின்ன பெயிண்டிங் நிறைய பார்த்திருக்கோம். இது பாருங்க எவ்வளவு பெரிய விநாயகரை பென்சில் ஷேட்ல தர்ஷா அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. தத்ரூபமா அந்த விநாயகரோட கண்கள், அவரோட கை, அந்த எல்லாமே அவ்வளவு அருமையா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து பானையில தண்ணியில கல்லு போட்டு தண்ணி குடிக்கிறதான் பார்த்திருக்கோம். இது மாடர்ன் ப்ரோ போல இருக்கு. பைப்ல இருந்தே தண்ணி குடிக்குது பாருங்க. அத கூட பென்சில் ஷேட்ல அவ்வளவு அருமையா கொண்டு வந்திருக்காங்க. வரைஞ்சவங்க பேரு காஸ்மிகா. இது இனிக்காங்கிறவங்க வரைஞ்சிருக்காங்க. ஒரு சீனரி, ஒரு பாலம் வரைஞ்சு அந்த ஸ்ப்ரிங் ஃப்ளவர்ஸ் அந்த இலைகள் அவ்வளவு அருமையா கொண்டு வந்திருக்காங்க. இது கவுபாய் பென்சில் ஷேட்ல கொண்டு வந்திருக்காங்க. கவுபாய்னாவே அந்த கேப் தான் அழகு. அந்த கேப்பு, அந்த கண்கள் அவ்வளவு அருமையா கொண்டு வந்திருக்காங்க. இது நம்மளோட பீகாக். நம்ம நிறைய விதமான ஃப்ரேம்ஸ் பார்த்திருக்கோம். இது வந்து சர்க்குலர் ஃப்ரேம்ல ஆப்ஸ்ட்ராக்ட் ஐ, அந்த பெயிண்டிங் பேர் ஆப்ஸ்ட்ராக்ட் ஐ கொண்டு வந்திருக்காங்க. இது அக்ரிலிக் பெயிண்டிங். இந்த ஃப்ளவர் வந்து நம்ம ரொம்ப பார்க்க முடியாத ஒரு அபூர்வமான ஃப்ளவர். இது பேர் வந்து பியூனி ஃப்ளவர். அதாவது நம்ம இந்தியால நீங்க பார்க்க முடியாது, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஃப்ளவரை அவ்வளவு அழகா கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஃப்ளவர் பேர் பியூனி ஃப்ளவர். அந்த பிங்க் ஷேடு பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் அந்த கலர், ஒவ்வொரு பெட்டலுக்கும் எவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காங்க. இது ஸ்டில் லைஃப் மாடர்ன் பிரேக்ஃபாஸ்ட் வித் ஸ்ட்ராபெரி பெர்ரிஸ் வித் பிளாக் காஃபி. நம்ம எவ்வளவு கலைஞர்களை பார்த்திருக்கோம். ஆனா இந்த குழந்தைங்க வந்து இந்த அளவுக்கு அந்த கலர்ஸ் இதெல்லாம் எப்படிதான் கொண்டு வராங்கன்னே தெரியல. ரொம்ப நமக்கு பார்க்க இப்படி எல்லாம் கூட கலர்ஸ கொண்டு போற முடியுமா, அந்த மாதிரி ஒரு திகைக்கக்கூடிய வர்ணத்துல வரைஞ்சிருக்காங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். பெயிண்டிங் பேர் ஃபிஷ் ஆஃப் ஹார்மனி. இது இப்பத்த குழந்தைங்க இல்ல, யங் ஜெனரேஷன் இசட்டோட ஜங்க் ஃபுட்டை கூட அவ்வளவு தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க. இது வந்து ஃபலூடா. அதுல பாருங்க டூட்டி ஃப்ரூட்டி தெரியுது, ஜெம்ஸ் தெரியுது, சப்ஜா விதைகள் தெரியுது. அதுல வந்து ஜூஸ் வித் ஐஸ்கிரீம் அவ்வளவு அழகா கதை வரைஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு புத்தரை பார்த்தாலே அமைதி கிடைக்கும். அந்த அமைதி குறிக்கக்கூடிய அந்த விதத்துல அவ்வளவு அருமையா அந்த கண்ணை மூடி தியானம் பண்ற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அதுலயே பாருங்க இந்த ஃபேஸ்லயே 2 கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சைடு ஆரஞ்சு, ஒரு சைடு ப்ளூ.
உன் பேர் என்னப்பா? ராம் பிரகதீஷ். நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? நான் சென்னை தான். என்ன கிளாஸ் படிக்கிற? நான் 8th. நீ எத்தனை வருஷமா இந்த கிளாஸ் எப்பட்ட? 5 வருஷம். 5 வருஷமா கத்துக்கிறியா? நீ வரைஞ்ச இந்த பெயிண்டிங்கை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது வந்து 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு பாயிண்ட்ல இருந்து லைன்ஸ் போட்டு வரையணும். இது வந்து என்னன்னா ஒரு டெட் எண்ட தூரத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். இது என்னன்னா இது வந்து காஷ்மீர்ல இருக்க ஹிமாலயன்ஸ். இப்போ வந்து நடக்கிற வார்னால இந்த இந்த காஷ்மீர் ஸ்ட்ரீட்ஸ் வந்து இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இது வரைஞ்சோம். அருமையான தாட் உணருது. அதாவது நம்ம எல்லா நாட்டுக்கும் நமக்கு வந்து பீஸ் தான் ரொம்ப முக்கியங்கிறத இந்த பெயிண்டிங் மூலியமா நீ கொண்டு வந்திருக்க. ரொம்ப அருமையா வரைஞ்சிருக்கப்பா. இந்த ஐடியா கொடுத்தது யாரு உனக்கு? நான் தான். ராம் பிரகாஷ், இதுவும் நீ தான் வரைஞ்சியா? இந்த பெயிண்டிங் பத்தி நீ கொஞ்சம் சொல்ல முடியும்? இது வந்து என்னன்னா மார்னிங்ல வந்து அப்பா வந்து காஃபி குடிக்கிற மகன் பையன் வந்து ஃப்ரூட்ஸ் அதை வச்சு. ஓகே ஓகே. இது வந்து அந்த மாதிரி நீ வரைஞ்சிருக்க. இந்த ஐடியா கொடுத்தது யாரு உனக்கு? இது வந்து எங்க அம்மா கொடுத்தாங்க இந்த ஐடியா. இது வந்து ஒரு டேபிள் மாதிரி நீ இதை நினைச்சு கற்பனை பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிருக்க. இது என்ன பெயிண்டிங்? இது ஸ்டில் லைஃப் பெயிண்டிங். ஸ்டில் லைஃப் பெயிண்டிங். ஸ்டில் லைஃப்னா என்னன்னு சொல்ல முடியுமா? லைஃப்னா இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு திங்ஸை வந்து டேபிள்ல வச்சு போட்டோ எடுத்து அதை பார்த்து வரைகிறது. பெயிண்டிங்ல உனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது ஆரம்பத்துல இருந்து? பெயிண்டிங்னால இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா அது வந்து நிறைய கலர்ஃபுல்லா இருக்கும். பெயிண்டிங்ஸ்னா கலர்ஃபுல்லா இருக்கனால அது எனக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். அந்த கலர்ஸ் வந்து இன்ஸ்பயர், அந்த இமேஜினேஷனை உன்னால வெளியில கொண்டு வர முடியுது. அதுதான். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர். ஃப்ளவரோட லிக்கிதாங்கிறவங்க வரைஞ்சிருக்காங்க ஒரு லில்லி ஃப்ளவர். இது வந்து கோக் ட்ரிங்க், அதோட அருமையா வரைஞ்சிருக்காங்க. இது ஃபலூடா. உன் பேர் என்னம்மா? என் பேரு வி மோஹிதா அருள்கிருபா. இந்த பெயிண்டிங் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருக்கணும்ன்றதுனால ஒரு டெம்பிள் ஓரமா தூண் பக்கத்துல பெல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவரோட கொஞ்சம் இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிருக்கோம். இது எவ்வளவு நேரம் ஆச்சு உனக்கு வரையறது? ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 டேஸ் ஆயிருக்கும். ஐடியா கொடுத்தது யாரு உனக்கு இந்த மாதிரி தான் வரையணும் அப்படின்ட்டு? மேம் எப்பவுமே பிரில்லியண்டா பார்த்தா அக்கேஷனலா அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கணும்ன்ற பெயிண்டிங்ஸ் வந்து பேசிக்கலி சொல்லி தருவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு அவங்களுக்கு தான் ஐடியா கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கமா. இந்த பெயிண்டிங் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும்? எல்லாருமே மோஸ்ட்லி வந்து நார்மலா ஸ்டில் லைஃப் சீனரி அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இல்ல இப்ப வரது எல்லாமே மாடர்ன் ஆர்ட்ல வந்து மோஸ்ட்லி வந்து லேயரிங் ஆர்ட் அந்த மாதிரி பார்ப்பாங்க. நான் வந்து விண்டேஜ் ஸ்டைல்ல ஓல்டேஜ் டிராயிங்ஸ் வந்து எப்படின்னா அதுக்குன்னு சில ரிச் கலர்ஸ் இருக்கும். அது டார்க் கலர்ஸா வச்சு அது வந்து ஒரு லைக் மோஸ்ட்லி ப்ரௌன் யூஸ் பண்றது, அந்த மாதிரி ரெட் டார்க் கலர்ஸ், டார்க் வெர்டியன் கிரீன், வெர்டியன் கிரிம்சன் ரெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அப்புறம் பர்ஷியன் ப்ளூ அதெல்லாம் அது யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்க பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் இப்ப பாக்குறதுக்குன்றதுனால அந்த பேஸ் பண்ணி எடுக்கும். மொத்தம் உனக்கு கலர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு இல்ல? விதவிதமான பிரைட் கலர்ஸ் உனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரைட் கலர்ஸ்ன்றத விட ஓல்டேஜ்ல யூஸ் பண்ற கலர்ஸ் வந்து ரிச் கலர்ஸா இருக்கும். பார்த்தாலே தெரியும். இப்ப லக்ஸூரியஸ்னா அதுக்குன்னு சில கலர்ஸ் சொல்லுவாங்க மேம். டார்க் கிரீன், டார்க் வைன் ரெட் அப்படின்ற கலர்ஸ் வந்து அட்ராக்ஷன் அதிகம். ஓகே, ரொம்ப அருமையா வரைஞ்சிருக்கமா. கீப் இட் அப். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர். Thank you. இது பேரட்டு. இந்த பேரட் எவ்வளவு அருமையா, அந்த கழுத்து, அதோட பீக்கு, அதோட ஃபெதர்ஸ் அவ்வளவு அருமையா கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு சொல்லணும்னா இந்த லலித் கலா அகாடமியில வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான் வச்சிருக்காங்க. அதுல மாதிரி இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். பெரிய பெரிய ஆளுங்கன்னு இல்லாம சின்ன சின்ன குழந்தைங்களாலையும் பெரிய பெரிய பெயிண்டிங்கை கொண்டு வர முடியுங்கிறது இந்த பெயிண்டிங்ஸ் மூலியமா நிரூபிச்சுட்டாங்க. மற்ற பெயிண்டிங்ஸை பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம்.